வணக்கம் நண்பர்களே. உண்மை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு 2025 ஆவணி மாதத்தில் சிம்மராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, எல்லா வகையிலும் நானே ராஜா, நானே மந்திரி என்று உரக்க குரலிலே கர்ஜித்து கொண்டிருக்கும் சிம்மராசி அன்பர்களே, எந்த இடத்திலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களே, இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். 7ஆம் இடத்திலேயே ராகு, 8ஆம் இடத்தில் திருக்கணிதப்படி 8ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அதே போல 11ஆம் இடத்துல குரு பகவான் அனுகூலமான நலன்களை தருகிறார். பாதகமில்லாத 11 என்று சொல்லக்கூடியது. பணம், தனம், வருவாய் இவைகள்லாம் தேவைக்கேற்ற போல் இருக்கும், ஆசைக்கேற்ற போல் இருக்காது. ஆசைக்கேற்றது போல் அப்படின்னு சொன்னோம்னா கனவுகள், அது வாங்கலாம் இது வாங்க, அதெல்லாம் இல்லை. தேவை என்னவோ அதுக்குண்டானதை நிச்சயமாக கிரகங்கள் தரும். குரு அதுக்கு தகுந்தாற் போல் பார்த்து கொள்வார். சகோதரி வகையில் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு துறை இவைகள் வகையிலையும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுடைய குலதெய்வம் அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் செய்த புண்ணியம், ஏதோ தெரிந்தும் தெரியாமலையும் செய்த புண்ணியமாகப்பட்டது 5ஆம் இடத்தை, உங்களுடைய அதாவது சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தை, தனுசு ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது நீங்கள் செய்தது, நீங்கள் சேமித்து வைத்த புண்ணியம் சிறப்பாக இந்த நேரத்திலே உதவிகள் செய். நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு தனவரவு, பணவரவு, வாய் வார்த்தைகளில் வசம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய, கோபப்படாமல் மட்டும் இருந்துட்டிங்கன்னா சரி. உங்களுடைய அதிகாரத்தை மற்றவர்களிடம் திணிக்காமல் இருந்துட்டிங்கன்னா சரி. குறிப்பாக மனைவியிடம், எதிர்பாலினம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்டையும் இவங்ககிட்டையெல்லாம் உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் கொடுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்ல விதமான பலன்கள் உண்டு. இல்லை, நான் என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆசை, என்னுடைய நிறைவேறாத ஆசை, என்னுடைய தேவைகள் இவைகள்லாம் அனுகூலமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு கொதித்து எழுந்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடியதும் நீங்கள் இழக்க நேரிடும். அதுலேயும் மனைவியாலும் மனைவியினுடைய கோபத்துக்கும் வெறுப்புக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். இனிமையாக பேசுங்கள், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அவசரமாக வாய் வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் வகையில் அனுகூலங்கள், உறவுகள் வகையிலேயும் அனுகூலங்கள் கிடைக்கும். சகோதர வகையில் மறைமுகமான உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக சேரும். தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது கடுமை. அந்த அளவுக்கு தான். ஒன்றும் வேலை இல்லைன்னா வேலை இருந்தால் நீங்கள் வேலையை கரெக்டாக செய்ய முடியாத அளவுக்கு உடல் ஒத்துழைக்காது. தாயார் வகையில், தாயார், வீடு, வாகனம் இதெல்லாம் ஒரு சுமாரான நிலையில் தான் இருக்குது. பாதிப்புகளும் இல்லை, அதே போல் கொடுப்பனையும் கிடையாது. தகப்பனார் வகையில் எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்ததிபதி, குலதெய்வம், பூர்வ புண்ணியம் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறது. அதனால் அந்த அனுகூலத்தை வைத்து இந்த மாதத்தை சிறப்பாக தள்ளலாம். தூரமாக பயணங்களை தவிர்க்கணும்.
குலதெய்வ வழிபாடு, உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய உக்ர தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். இதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்கய்யா, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, தர்மம் பண்ணுங்கள். தர்மம் பண்ண முடிந்தால், இல்லைன்னா காலையில் சூரிய உதயமாகும் பொழுது, அதாவது 6 மணிக்கு சூரியன் உதயமாகுதுன்னா குளிச்சுட்டு சூரிய உதயம் அந்த சூரிய நாராயணனை வழிபாடு செய்யுங்க. வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். கஷ்டம், பண கஷ்டம், தன கஷ்டம், மற்றவர்களால், அதாவது இது திருப்தியின்மை, இந்த மாதத்தில் திருப்தியின்மை அப்படிங்கிறதா, திருப்தி படக்கூடியது என்னென்னா, என்ன கிடைச்சாலும் அதில் வாங்கிட்டு திருப்தி பெற்றுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அது பிரச்சனை தான், மனசு கஷ்டமாகும். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.